டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மீண்டும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் செல்லூர் ராஜு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ராஜீவ்காந்தி நினைவு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருக்காரு. ஒருவேளை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா துண்டு போட்டு வைக்கிறாரோன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக எம்ஜிஆர் மாதிரி தான் விஜய்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு இணைய போகிறான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த உட்கட்சி விஷயம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிட்டு இருந்தால் அவங்களோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் சொல்லிட்டு வேறு கட்சிக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர், இல்லைன்னா காங்கிரஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்றாங்க. பாஜகவுக்கு எதுக்கு போக மாட்டாங்கன்னா பாஜகவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோதல் போயிட்டுருக்கு உட்கட்சியிலேயே. ஸோ ஒரு பதவி வாங்கணும்னா மோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் வாங்கவே முடியும். இதே திமுக தான் ஸ்டாண்டின் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக தலைவரை மீட் பண்ணி வாங்கிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க மைண்ட் செட்டில். அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இணையிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காண்டி காங்கிரஸுக்கு போனாலுமே ராகுல் காந்தியை இம்ப்ரெஸ் பண்ணால் தான் ஏதாவது பதவி கிடைக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 4க்கு அப்புறம் நிகழ்போதுன்றாங்க. ஸோ அதெல்லாம் முடிவு பண்ணி வச்சிட்டாங்க. வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஆலோசனை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுக்காரு. அதில் யாருமே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சருக்கு வேலுமணி, செங்கோட்டையெல்லாம் பங்கேற்கலாம்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன், வேலுமணி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் வைத்தியலிங்கத்தை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சசிகலாவோடும் பார்த்தீங்கன்னா திவாகரையும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மாற்றம் நிகழப்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்னால தான் வேலுமணி, தங்கமணி, வைத்தியலிங்கம், செங்கோட்டையன், ஓபிஎஸ் நடந்தால் நிகழப்போகுதுன்றாங்க. திருப்பியும் சசிகலா பார்த்தீங்கன்னா உச்சபட்ச பதவிக்கு உட்காரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஏன்னா சசிகலாவையும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.